மயிலாடுதுறையில் போக்கு காட்டி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் 7 இடங்களில் கூண்டுகளை வைத்து தேடி வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைந்திருக்கிறார். கிருஷ்ணகுமார், சிறுத்தை இருக்கக்கூடிய இடம் கண்டறியப்பட்டிருக்கிறதா? வனத்துறை வேறு என்ன முயற்சிகளை எடுக்கிறதுக்கு தீவிரம் காட்டி வராங்க? லாவண்யா, மயிலாடுதுறை நகரில் கடந்த 5 நாட்களாக சிறுத்தை நடமாட்டமானது தென்பட்டு வருகிறது. இந்த சிறுத்தை மயிலாடுதுறை தம்மங்குளம் என்ற பகுதியில் முதலில் தென்பட்டது. அதைத் தொடர்ந்து அது ஆரோக்கியநாதபுரம், மயிலாடுதுறை ரயிலடி போன்ற பல்வேறு இடங்களுக்கு அங்கிருந்து இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சிறுத்தை ஒரே இடத்தில் நிலையாக இருக்கும் பட்சத்தில் அது இந்த கண்காணிப்பு கேமராவில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்ற கோணத்தில் 16 இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது. இதில் கடந்த 3ஆம் தேதி சிறுத்தை நடமாட்டம் தென்பட்ட புகைப்படத்தை நேற்று வனத்துறை அதிகாரப்பூர்வமான புகைப்படத்தை நேற்று வெளியிட்டார்கள். இந்நிலையில் சிறுத்தை இருப்பது நேற்று முதன்முறையாக உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே சிசிடிவி பதிவுகளில் சிறுத்தையின் பதிவுகள் இருந்தாலும் அதிகாரப்பூர்வமான புகைப்படத்தை நேற்று வனத்துறையினர் வெளியிட்டிருந்தார்கள். இந்நிலையில் இந்த சிறுத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறி இருக்கிறது. இதுவரை அதிகாரப்பூர்வமாக அது ஒரு பன்றி மற்றும் ஒரு ஆட்டினை அடித்துக் கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் மயிலாடுதுறையில் இந்த ஆரோக்கியநாதபுரம் பகுதியை ஒட்டியுள்ள ஒரு 7 இடங்களில் வனத்துறையினர் சிறுத்தை பிடிப்பதற்கான கூண்டுகளை அமைத்து அதை தேடி வந்தார்கள். இருப்பினும் அதற்கான அந்த கூண்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் சிறுத்தை நடமாட்டமானது தென்படவில்லை. இந்நிலையில் இன்று காலை மயிலாடுதுறை ரயிலடி பகுதியில் சிறுத்தையின் கால் தடம் இருப்பதாக அப்பகுதியில் தெரிவித்த கருத்தை எடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வில் அங்கு கால் தடம் என்பது பதிவாகவில்லை. அதே சமயம் சிறுத்தையின் கழிவு போன்று முடியுடன் சேர்ந்த கழிவு ஒன்று அந்த பகுதியில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினர் அந்த கழிவினை ஆய்வுக்காக எடுத்து சென்றார்கள். இந்நிலையில் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குத்தாலம் பகுதியில் உள்ள ஒரு ஊரில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டதாக அப்பகுதி மக்கள் சில கருத்து தெரிவித்துள்ளார்கள். இதையடுத்து அந்த கருத்தையும் புறக்கணிக்காமல் வனத்துறையினர் அங்கும் சென்று கால் தடத்தை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். மொத்தமாக வழித்தாடி வந்த இந்த சிறுத்தை கடந்த 5 நாட்களாக போக்கு காட்டி வருகிறது. இதை உடனடியாக பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.